வணக்கம். நம்ம இன்னைக்கு ஃப்ரைடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. மண்டே நம்ம கொடுத்திருந்த பிரைஸ் லெவல் அப்படிங்கிறது நிஃப்டிக்கு 24,218க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் இதுக்கு மேல சஸ்டெயின் ஆனதுனால மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இங்கிருந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டு ஒரு 160 பாயிண்ட் போயிருக்கு. ஆனா ஃப்ரைடே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க சில விஷயங்களை கவனிச்சீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்பைக்ல தான் மார்க்கெட் வந்து கீழே டவுன்ஃபாலையும் ரீச் பண்ணி தான் ஓபன் பண்ணாங்க. இந்த ஓப்பன் கேண்டில் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப, அதாவது இந்த வாரத்திலேயே வச்சிருக்கக்கூடிய லோவா இதுதான் வந்து பதிவாயிருக்கும். செக் பண்ணி பாருங்க. அதாவது லாஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு ஸ்பைக் விட்டுட்டு அங்கிருந்து மார்க்கெட் ஓபன் ஆனது 218ல சப்போர்ட் எடுத்துட்டு அங்கிருந்து மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 366ல க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டு இன்னும் புல்லிஷா தான் காமிச்சிருக்காங்க. ஆல்ரெடி இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் வரைக்கும் எப்படி இருக்குங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்குள்ள நம்ம ஃப்ரைடே கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் லெவல் பார்த்துருவோங்க. நான் கொடுத்திருந்தது 24,150 கால் ஆப்ஷன் பிரீமியம் 232க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஓப்பனே வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை ப்ரீவியஸ் லோவுக்கு கீழே இருந்து ஓப்பன் ஆன மார்க்கெட் அங்கிருந்து ரெக்கவர் ஆகி 232ல இருந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 300 வரைக்கும் போயிருக்குது அந்த பிரீமியம். அவ்வளவுதான். டோட்டல் மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைட்வேஸ் மாதிரி இருந்தாலும் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் கேண்டில்லே உங்களுக்கு நல்ல ஒரு ரேலி ஆயிருக்கு. ஆனா நம்மளால அதை கேப்சர் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை. மேக்சிமம் இந்த 188ல நான் கொடுத்த லெவல்ல யாராவது பை பண்ணியிருந்தா வாய்ப்பு இருக்கு. ஸோ அதர்வைஸ் வந்து இங்க க்ளோஸ் வச்சுட்டு வந்தாலே திரும்ப கீழே இதுக்கு கீழே போகாதுன்னு அர்த்தம். ஏன்னா இது திரும்ப அப்படி இல்லை, இந்த இடத்துல இல்லைனாலும் இந்த 210ல இருந்து நீங்க இந்த இடத்துல பை பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியா கிடைச்சிருக்கு. அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா 24,200 புட் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா இங்க நான் கொடுத்திருந்தது 168க்கு கீழேனா மார்க்கெட் கீழேன்னு சொல்லியிருந்தேன். அங்கிருந்து ஃபர்ஸ்ட் க்ளோஸ் வச்சு மேலே போன மார்க்கெட் திரும்பவும் 168க்கு கீழே க்ளோஸ் வச்சதும் அதுக்கு மேலே போகவே முடியல. இந்த கேண்டில் இருந்து 10 மணில இருந்து மார்க்கெட் நல்ல செல்லிங். லாஸ்ட் தேர்ஸ்டே லோவையும் கட் பண்ணி மார்க்கெட் ஆனது கீழே வந்திருக்கு. ஸோ இதே வந்து நம்ம அன்னைக்கு எடுத்திருந்த ப்ரீமியம் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தலாம். இதே ப்ரீமியம் தான் 24,200 கால் ஆப்ஷனும் 24,200 புட் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். இதை பொறுத்த வரைக்கும் 176க்கு மேல யார் சஸ்டெயின் பண்றாங்களோ அவங்க தான் மார்க்கெட்டு. இது ஃபர்ஸ்ட் சஸ்டெயின் ஆனது 176ல புட்டு தான் இருந்தாங்க. அங்கிருந்து சஸ்டெயின் ஆகாம திரும்பவும் கீழே இறங்கின மார்க்கெட்டு ஃபர்தரா கீழே இறங்கிருச்சு. இப்போ இது எது வரைக்கும் ஹை போயிருக்கு நம்ம எக்ஸல் வேல்யூவோட பாத்தீங்க அப்படின்னா 176னா 201 231 261 போகும். கீழே இறங்கக்கூடிய ஸ்ட்ரைக்கு 153 130 111. ஸோ இது எது வரைக்கும் ஹை போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக, அதாவது 199ஓட கீழே இறங்கிருச்சு. அதாவது 201 தொட முடியாம மார்க்கெட் கீழே இறங்கி இருக்கிறதா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தொட முடியாம கீழே விழுகக்கூடிய மார்க்கெட் ஃபர்தரா வந்து இதுக்கு மேல போகாது அப்படிங்கிறது அதனுடைய மீனிங். இங்க 176ல கீழே போனாலும் மார்க்கெட் வந்து திரும்பவும் சஸ்டெயின் ஆகி மேலே வந்துருச்சு. கால் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் இங்க இருந்து மார்க்கெட் ஃபர்தரா நல்ல ரேலி ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 261 வரைக்கும் நமக்கு போகணும். அது எல்லா டார்கெட்டுமே கொடுத்துருச்சு. நீங்க இந்த டார்கெட் லைன்ல போய் பாத்தீங்க அப்படின்னா தெரியும் 237 போயிருக்கு ஹை, இங்க 231. இதனுடைய க்ளோசிங் வேல்யூ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னாலும் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு மேல நம்ம இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிகர் ஆயிருக்கு. திரும்பவும் இந்த பிரைஸ் வந்து 232ல ஹை, அதாவது க்ளோஸ் வச்சிருச்சு. இப்போ என்ன அர்த்தம்னா இதுக்கு மேல இன்னும் போகும்னு அர்த்தம். நீங்க இதெல்லாம் வந்து லோயர் லோ பிரேக் அவுட்லாம் கன்ஃபார்ம் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கிளியரா இருக்கும். இப்ப பாருங்க, கண்டினியூஸா வரக்கூடிய ரெட் கேண்டில் எல்லாமே டோஜியாவே இருக்கு. இந்த இடத்துல ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணுது. இந்த ரெண்டு ஹையையும் மார்க் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஹை வந்து இந்த ரெண்டு கேண்டிலோட ஹைங்கிறது 205 அப்படிங்கிறது ஹையா எடுத்துக்கலாம். இந்த 205க்கு மேல க்ளோஸ் வச்சது எப்போ அப்படின்னு பாருங்க, 206. திரும்பவும் அந்த பிரைஸ் வந்து 205க்கு வந்து என்ட்ரி எடுத்து தான் மேல போகும். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளுங்க லோயர் லோ பிரேக் அவுட் அப்படிங்கிறது. இதை நீங்க கரெக்டா எடுக்கணும். அதுதான் வந்து ட்ரெண்ட் எப்படி எடுத்துட்டு போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளாரிட்டியோட தெரியும். இப்போ இந்த இடத்துல கண்டினியூஸ் ரெட் வந்துட்டே இருக்குது. இதுல வந்து கன்சாலிடேஷன் தான் ஒன்றும் பெருசா இல்லை.
இந்த மாதிரி 3 மினிட்ல இப்ப பாருங்க லோயர் லோ, இதுதான் லோயர் லோ. இதுக்கு ஹை, இந்த ஹையை பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட் மேல போயிடும். இதுதான் இதனுடைய மீனிங். கண்டினியூஸா 3 ரெட் கேண்டில் இருக்கணும். அப்ப இந்த ஹையை பிரேக் அவுட், ஹைங்கிறது 225, 225க்கு மேல இந்த இடத்துல க்ளோஸ் வைக்கிது. மார்க்கெட் வந்து 226 லோ வச்சுட்டு போன மார்க்கெட் ஒரு 40 பாயிண்ட் உங்களுக்கு ஈஸியா கேப்சர் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் லோயர் லோ பிரேக் அவுட்டை நீங்க எடுத்து பழகணும். நான் பொதுவா ஒரு விஷயம் சொல்றேன். நான் யூடியூப்ல நான் சில விஷயங்களை வந்து என்னால ஓப்பனா சொல்ல முடியாததுக்கு சில காரணம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் அப்படிங்கிறது ஒரு தவறான உதாரணமா போயிரும் அப்படிங்கிறதுனால நான் நிறைய விஷயங்களை எல்லாருக்கும் ஓப்பனா சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன். இல்லை அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நீங்க ஒவ்வொரு டைரக்ஷனுக்கு எனக்கு தகுந்த மாதிரியே, இப்ப நானே பல ரூலை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா அது தவறான உதாரணமா போயிரும் அப்படிங்கிற காரணத்தினால நான் எதையுமே அதிகமா சொல்லி கொடுக்கல. சில விஷயங்களை மட்டும் வச்சு நீங்க ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கறதான் நான் வந்து இங்க மறைமுகமா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதுல லோயர் லோ பிரேக் அவுட்டும் ஹையர் ஹை பிரேக் அவுட்டும் நல்லா ஒர்க் ஆகும். அதை பேஸ் பண்ணி நீங்க ட்ரேட் எடுத்து பழகுங்க அப்படிங்கறத நான் சிம்பிளா சொல்றேன். இல்ல நம்ம டைம் கால்குலேஷன் சொல்லி கொடுக்கலாம், அதாவது பர்டிகுலரா என்ன டைம்ல எடுக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு இங்க இருக்கு. எல்லாத்தையும் நான் சொன்னேன் அப்படின்னா நீங்க வேல்யூவை பார்ப்பீங்களா, டைமை பார்ப்பீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டுமே தான் எல்லா விஷயங்களும் நான் அப்டேட் பண்றது இல்லை. நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தர் நீங்க வந்து ஒரு சின்ன உதாரணங்கள் நிறைய சொல்லணும்னா, அதனாலதான் சின்ன ஒரு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். நீங்க ப்ரீவியஸ் டே உடைய க்ளோஸ் பிரைஸ் அப்படிங்கிறது, செட்டில்மெண்ட் பிரைஸ் அப்படிங்கிறது என்எஸ்சில லாஸ்ட் டைம்ல தான் வந்து கிரியேட் ஆகும். அந்த க்ளோஸ் பிரைஸ் வந்து என்ன அப்படிங்கிறது நீங்க என்எஸ்சில பாத்தீங்கன்னா தான் தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா புரோக்கர்ல மார்னிங் 7:30க்கு மேல, கைட்ல 7:30க்கு மேல அப்டேட் பண்ணிருப்பாங்க. அந்த பிரைஸ்ல இருந்து கூட நீங்க ட்ரேட் எடுக்க கத்துக்கலாம். அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு அந்த க்ளோஸ் பிரைஸ்ல இருந்து 1.125% இருந்து மார்க்கெட் ரன் ஆகுங்க. அதாவது அந்த பிரைஸ்ல இருந்து மார்க்கெட் வந்து 1.125% அப்படிங்கிற ரேஞ்சில் போகும். அடுத்தது 1.25 அப்படிங்கிற ரேஞ்ச் ரீச் ஆகும். அடுத்தது அந்த 0.2525 அப்படிங்கிற ரேஞ்ச் நீங்க ஆட்டோமேஷன் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா அதுலயும் ஒரு கிளாரிட்டி இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. நான் ஒண்ணுதான் நான் சொல்றேன். இதே வந்து ஆப்போனன்ட் வந்து 1%க்கு கீழே இறங்கிட்டாரு அப்படின்னா அவர் எந்திரிக்க வாய்ப்பே இல்லைங்க. அதைத்தான் வந்து நம்ம ப்ரீவியஸ் க்ளோஸ், அதுல ஒரு கால்குலேஷன் ஷீட்டே இருக்குங்க. அது பாத்தீங்க அப்படின்னா நம்ம இங்க நிப்டின்னு வச்சிருப்போம். கிட்டத்தட்ட இந்த பர்சன்டேஜுக்கு கீழே போயிட்டாரு அப்படின்னா அவரை வந்து நம்ம தொடவே கூடாது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கெல்லாம் சில பர்சன்டேஜ் நம்ம வச்சிருக்கிறோம். இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த கால்குலேஷன் மெத்தடுங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பட் இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது நான் நல்ல மெத்தடு தான், நல்ல ஃபார்முலா. பட் இதை வந்து நான் ஒரு நாள் வந்து யூடியூப்ல ஃப்ரீயா நான் சொல்றேன். அதை வந்து இப்போ வேண்டாம். இதை நான் என்னுடைய வகுப்புலயே நான் எடுக்கிறது இல்லை. இது ஒரு மெத்தடு. பட் இது இந்த மெத்தடை நான் எல்லாருக்கும் சொல்லி, என்னுடைய என்கிட்ட படிச்சவங்களுக்கு இதை பத்தி தெரியாது. இதை பத்தி நான் சொல்லல. இந்த ப்ரீவியஸ் டே உடைய செட்டில்மெண்ட் க்ளோஸ் பிரைஸ்ல இருந்தே வந்து 1.125% வழியாவே மார்க்கெட் ரன் ஆகும். இதுவே உங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல். நீங்க இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. இது பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு கீழே போச்சுன்னா மார்க்கெட் வந்து அவ்வளவுதான் அப்படின்னு அர்த்தம். இதைத்தான் நான் வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதுக்கு கீழே போனா அந்த மார்க்கெட் அந்த பிரைஸ் வந்து ஏறாது அப்படிங்கிறது அதனுடைய மீனிங். இப்ப ஏறக்கூடிய மார்க்கெட்ல நீங்க இப்படிதான் பார்க்கணும். இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தடுங்க. பட் ஆனா வந்து இதுல பல விஷயங்கள் இருக்கு. அதே கால்குலேஷன் ஷீட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நான் வந்து இதே இன்ட்ராடே கால்குலேஷன் சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கு. இதுக்கு வந்து பொசிஷனல் கால்குலேஷன் சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒரு சேர கொடுக்கணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஆனா வந்து நமக்கு ட்ரேட் பண்றதுக்கு நான் இதெல்லாம் பல நாட்கள் ஆச்சு இதெல்லாம் நான் விட்டு. இது நிறைய பேர் வந்து இங்க நான் சவுத்துல நிறைய பேர் வந்து கிளாஸா கொடுக்குறாங்க. பட் இதெல்லாம் நான் பார்த்துட்டேன். என்னுடைய கால்குலேஷன் முறைங்கிறது இது இல்லை. இது முற்றிலும் வந்து எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய முறையில நான் இதுல எல்லாம் போய் நிறைய வந்து நெகட்டிவ் கிடைச்சதுனாலதான் இந்த ஃபார்முலா நான் எதையும் நான் யூஸ் பண்றது இல்லை. உங்களுக்கும் நான் அதை கொடுக்கறது இல்லை.
ஏன்னா நம்ம எதை கொடுத்தாலும் வந்து புரியுற மாதிரி இருக்கணும், நீங்களும் அதுல பயனுள்ள மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதெல்லாம் சொல்றது இல்ல. உங்களுக்கு இந்த கால்குலேஷன் மெத்தட் வந்து பர்ஃபெக்டா இருக்கும். இதுவே போதுமானது. தேவையில்லாம போட்டு மார்க்கெட்டை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நிறைய விஷயங்களை நான் சொல்லி கொடுக்கறதே இல்ல. இல்ல எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் இன்னொருத்தவங்களுக்கு வந்து நான் இன்னும் எனக்கு இது தெரியும் அது தெரியுங்கிறது விஷயம் இல்லைங்க. ஓகே, மண்டே மார்க்கெட் பத்தி பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சிஸ்டம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஆட்டோ பிரேக் அவுட் லெவல் மட்டும் நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். இப்ப பாருங்க, இது வந்து நம்ம புதுசா கிரியேட் பண்ண இண்டிகேட்டர் சிஸ்டம். இது என்ன பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து 170, இங்க வந்து பாத்தீங்கன்னா 179 வந்துருச்சு. இந்த 179க்கு மேல சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 10-3க்கு மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆனதுதான். அப்படியே மேல போனாலும் ஒரு பிரைஸ் லெவல்ல இருந்து திரும்பவும் இந்த பிரைஸ் லெவலுக்கு, அதாவது இங்க வந்து நான் பிரைஸ் எல்லாம் எதுவுமே வந்து கொடுக்க மாட்டேங்க, பையிங்ல எதுவுமே இருக்காது. இந்த பிரைஸுக்கு 193க்கு வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டு போகும்போது 233 டார்கெட் திரும்பவும் கீழே இறங்குது. ஆனா இந்த 193 கூட வந்திருக்காது, திரும்பவும் 206, அதாவது இந்த பர்பிள் லைனுக்கு மேல இருக்கிற வரைக்கும், இந்த பர்பிள் லைன்ல ஒரு ட்ரிகர் ஆனாதான் டவுட்னு அர்த்தம். அது வரைக்கும் இந்த ட்ரெண்ட் வந்து டார்கெட் அடிக்காம வரவே வராதுங்க. ஸோ அதே இதுலயே வந்து பாத்தீங்கன்னா புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இறங்குறவனும் அதே மாதிரிதான் இறங்குவான். இங்க பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்றாரு, இந்த ஆரஞ்சு லைன்ல ட்ரிகர் பண்றாரு. இவருக்கு பேஸ் லைன் 185, 185க்கு கீழே வந்தாலே அவ்வளவுதான். அவரு திரும்ப என்ன நடக்குது, இந்த மாதிரி ட்ரிகர் நடந்துச்சுனாலே மார்க்கெட் வந்து ஃபர்தரா வந்து இது டவுன் தான். இங்க பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு மேல போகல அப்படின்னாலே ஒவ்வொரு டைமும் போய் ரிஜெக்ஷன் ஆயிட்டே இருக்கும். எப்ப இந்த பர்பிள் கீழே போச்சோ புட் ஆப்ஷனே இல்லைன்னு அர்த்தம். நீங்க எவ்வளவுதான் நீங்க புல் பேக் ரேலி வந்தாலும் இங்க பாருங்க கீழே எல்லா இடத்தையும் அரெஸ்ட் பண்ணி அது கீழே இறங்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதனாலதான் இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணதுன்னு சொல்ல வரேன். இதனாலதான் நான் வந்து எல்லாமே இது ஆட்டோ அப்டேஷன், அவ்வளவுதான். நீங்க போய் ஒரு 925க்குலாம் இது வந்து 2025க்குலாம் இது மோஸ்ட் ப்ராபப்ளி பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய எக்ஸல் வேல்யூ பேஸ் பண்ணி தான் இருக்கும். அது ஆட்டோமேஷன் அதுவே வந்துடும், அதுவே வந்து பிரைஸை பிளாட் பண்ணுமே தவிர நீங்க தான் இதுல பார்த்து என்ட்ரி எடுக்கணும். இதுல எனக்கு பிரைஸ் லெவல்லாம் வேண்டாம், எனக்கு பிரைஸ் வேணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஆப்ஷன் டிசைடர் தான் பெஸ்ட். ஆப்ஷன் டிசைடர் லோயர் லோல என்ட்ரி எடுத்து கொடுத்துருவார், நீங்க அதை எடுத்து கொடுத்துட்டு போகணும். இங்கேயும் வந்து பிளாக் லைன் கான்செப்ட் இருக்கு, சரிங்களா. இந்த ரெட் லைனுக்கு மேல போச்சுன்னா மார்க்கெட்டை இங்கதான் போகும், இதுக்கு மேல இப்படிதான் இந்த இந்த ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆனா மட்டும்தான் வந்து டவுட்னு அர்த்தம். இந்த கேண்டில் தான் வந்து மேல கொண்டு போன கேண்டில். இதுக்கு மேல போச்சுன்னா இது வந்து திரும்ப கீழே இறங்க வாய்ப்பே இல்லைங்க, ஒன் சைடு மூவ்மெண்ட் போயிட்டே இருக்கும், சரிங்களா. ஓகே, நாளைய மார்க்கெட்டும் இந்த வீக்ல அப்டேட் பார்த்துருவோங்க. நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குங்க ஒரே நிமிஷம், இப்பொழுதைக்கு நான் கொடுக்கக்கூடிய வேல்யூவை மார்க்கெட் நியூட்ரலா ஓப்பன் ஆனா மட்டும் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதை அவாய்ட் பண்ணிருங்க. நான் பிரைஸ் லெவல் மட்டும் கொடுக்குறேன், இண்டெக்ஸ் உடைய லெவலை வச்சு பேஸ் பண்ணி நீங்க ட்ரேட் எடுத்துக்கோங்க. போன வார ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து 24,400 அப்படிங்கிறது ஹையிங்க. அதே போல லோ வந்து ஃப்ரைடே உடைய லோ தான். மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஹைக்கும் ஃப்ரைடே ஹைக்கும் ஒரு 20 பாயிண்ட் தான், 35 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ். ஸோ அதனால இந்த வாரத்துடைய கேண்டிலே வந்து கிட்டத்தட்ட நியரா தான் இருக்கு. நாளைக்கு பிரைஸ் லெவல் அப்படிங்கிறது 72 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் மார்க்கெட் ரன் ஆகும். ஓப்பன்ல இருந்து 72 பாயிண்ட்ஸ் போட்டுக்கோங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த 218 அப்படிங்கிறத வந்து இது வந்து வீக்லி லெவலாவே நீங்க மாத்திக்கலாம். இந்த ஸ்விங் லோ வந்து 200 வேணாம், சரி ஓகே. இப்போ இந்த பிரைஸை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, இதை எடுத்துட்டு நான் அப்படியே வந்து வீக்லி லெவலாவே மாத்தி விட்டுறேன். 24,218 அப்படிங்கிற பிரைஸ் லெவல் வீக்லி லெவலா வச்சுக்கோங்க. இது வந்து என்ன பண்ணா இந்த வாரமும் சரி மண்டே மார்க்கெட்டும் சரி இந்த 218க்கு மேல இருந்தா மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்டை தான் இந்த வீக் ஃபாலோ பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதிகபட்சமா அப்சைடு போனா 558 வரைக்கும் போகலாம்.
518 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு இந்த ஹையை பிரேக் அவுட் கொடுக்கணும், அப்சைட் ரேலி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தா. அதே போல இன்னைக்கு லாஸ்ட் ஃப்ரைடே சினாரியோ படி பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து 280 பாயிண்ட்ஸ் வந்து பிளஸ்ல முடிச்சிருக்காங்க. மார்க்கெட் வந்து இப்பொழுதைக்கு நியூஸ் பேஸ்டு போகுது. எப்பொழுதும் வந்து தயவு செய்து ஹெட்ஜஸ் எடுக்காம பொசிஷன் ஹோல்டு பண்ணாதீங்க. ஒரு நாள் போல ஒரு நாள் கண்டிப்பா அமையாது. இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் இன்னைக்கு இன்னும் வந்து உங்களுக்கு வார் நியூஸ் பத்தி தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் அதை பத்தி திரும்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதனால இன்னைக்கு ஈவினிங் சவுதி மார்க்கெட் எப்படி ஓபன் ஆகுதுங்கிறத பாருங்க. அப்படி இல்லைனாலும் மண்டே மார்க்கெட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி எப்படி ஓபன் ஆகுது 6:30க்கு மேல பாருங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மார்க்கெட் வந்து என்ன ட்ரெண்டை ஃபாலோ, எங்க ஓபன் ஆகுதோ, ஒரு நியூட்ரல் ஓபன் கிடைக்கல அப்படின்னா கேப் அப் கேப் டவுன் நடக்கும்போது மினிமம் ஒரு 10:30 அண்ட் 11 o'clock மேல ட்ரேட் செட்டப் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல வந்து நம்ம போங்க. அவசரப்பட்டு எடுத்ததும் உள்ள போகாதீங்க. அது கேப் அப்பா இருந்தாலும் சரி, கேப் டவுனா இருந்தாலும் சரி, கொஞ்சம் அவசரப்படாம ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? இப்ப இந்த வீக்குடைய லெவலை பொறுத்த வரைக்கும் நான் என்ன கொடுக்குறேன்னா, இந்த ஹைக்கு மேல போனா 24,558 வரைக்கும் டார்கெட் இருக்கு. அதே போல இந்த லோவை கட் பண்ணி ஓபன் ஆகக்கூடிய பட்சத்துல 23,938 வரைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? இது வீக்லி லெவல். இந்த லெவல் எல்லாம் கட் பண்ணுச்சு, அப்ப இதுக்குள்ளதான் மார்க்கெட் இருக்குமா அப்படின்னா இல்ல. நம்ம போடுற கோடுகள் வந்து இப்ப டெக்னிக்கல்லாம் ஒர்க் ஆகாது. வார் சினாரியோ இதுக்கு கீழே உடைக்கும் போது அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல்ல இயர்லியில இருக்குது, மந்த்லியில இருக்கு. அந்த பொசிஷனல் லெவல்ல நீங்க பாத்துக்கோங்க. சரிங்களா? இது மிட் லெவல் மந்த்துக்கு. ஸோ இதே வந்து மந்த்துக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலு 312 அப்படிங்கிறது. ஸோ வீக்கை பேஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ இதே வந்து இதுக்கு மேல போனா 24,732 வரைக்கும் இந்த வீக்கே கூட போகலாம். அப் ட்ரெண்ட் ரேலி கண்டினியூ ஆகுற மாதிரி இருந்தால், ஒருவேளை மார்க்கெட் நெகட்டிவ் நியூஸா இருந்தது அப்படின்னா திரும்பவும் கீழே இறங்குவதற்கு வாய்ப்புகளா அமைஞ்சிடும். அதனால நம்ம வந்து பேஸ்ட் ஆன் பிரைஸ் லெவலை மட்டும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? மண்டே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 72 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்கு. அதே போல ஸ்ட்ரைக் பிரீமியம் 24,350 கால் ஆப்ஷன் 134 ருபீஸ்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுதுங்க. அதே வந்து 24,400 புட் ஆப்ஷன் 248 ருபீஸ்க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? யார் ஒருத்தர் லோவை கட் பண்ணாலும் திரும்ப அவர் சைடு போகாதீங்க. ப்ரீவியஸ் டே உடைய இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் உடைய லோவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். சரிங்களா? அதெல்லாம் இந்த பிரைஸ் லெவல்ல நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது பயன்படுத்தி பாருங்க. ஏன்னா நான் இதை மட்டும் தான் நான் கொடுக்குறேன். மற்ற பிரைஸ் லெவல் எல்லாம் நான் இப்படியே வந்து 134ன்னு சொல்லிட்டு போகலாம். நான் ஏன் ஃபுல் வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா இது எல்லாமே வந்து முக்கியமா செயல்படும் அப்படிங்கிறதுக்காக தான். சரிங்களா? இந்த வேல்யூ மார்க்கெட் நியூட்ரலா ஓபன் ஆனா மட்டும் எடுத்துக்கோங்க. அதர்வைஸ் மார்க்கெட் ஓவர் கேப் அப் ஆவோ அல்லது ஓவர் கேப் டவுன் ஆவோ ஓபன் ஆகக்கூடிய பட்சத்துல நான் கொடுத்துருக்கக்கூடிய இண்டெக்ஸ் ரேஞ்சை வச்சு நீங்க ட்ரேட் இனிஷியேட் பண்ணுங்க. இண்டெக்ஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறது 72 பாயிண்ட்ஸ். அதை மட்டும் பேஸா வச்சுக்கோங்க. அப்ப நீங்க ஓவர் கேப் அப் ஆனாலும் இதை நீங்க ட்ரை பண்ணாதீங்க, கேப் டவுன் ஆனாலும் ட்ரை பண்ணாதீங்க. சரிங்களா? நியூட்ரலா ஓபன் ஆனா மட்டும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, இது போன்ற வேறு ஏதாவது தகவல் தேவைன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு பின் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா எப்பவும் போல லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த இண்டிகேட்டர் இந்த வீக் கேட்டவங்க எல்லாத்துக்கும் நான் ஆக்சஸ் கொடுத்துட்டேங்க. யாருக்காவது வரல அப்படின்னா எனக்கு பின் பண்ணுங்க. நான் இப்ப அந்த நியூ இண்டிகேட்டர் தான் சேர்த்து நான் கொடுக்குறேன். ஆட்டோ பிரேக் அவுட் லெவலையும் சேர்த்து தான் நான் தரேன். ஏன்னா அதுவே உங்களுக்கு போதும், ஆப்ஷன் டிசைடர் போதும். தேவைப்படுறவங்க பிஹெச்டிஎல் எடுத்துக்கோங்க. சரிங்களா? 3 இண்டிகேட்டரும் 3 விதமான ஃபங்க்ஷன்ஸ்ல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ பிரேக் அவுட் சூப்பரா வேலை செய்யுதுங்க. இதை நீங்க எல்லா நாட்களும் எப்படி வேணாலும் நீங்க பயன்படுத்தலாம். இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 மினிட் கேண்டில்ல வச்சீங்க அப்படின்னா ஆட்டோ பிரேக் அவுட் லெவல கொடுத்தீங்கன்னா இங்கேயே வந்து ரேஞ்ச் எல்லாமே அதுவே கொடுத்துரும். ஏன்னா இதை தாண்டி எங்க மார்க்கெட்ல எதுவுமே இருக்காதுங்க. இது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இங்க வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, ஓபன் ஆகி மார்க்கெட் வந்து கரெக்டா வந்து பர்பிள் கலர்ல இண்டெக்ஸ்ல வந்து சப்போர்ட் எடுக்குது. இங்கிருந்து போறது இந்த பர்பிள் பிளஸ் வந்து இங்க ரெட் கலர் லைன்ல திரும்பவும்
டார்கெட் கொடுக்குது. அங்க இருந்து கீழே இறங்கி திரும்ப மேல தான் போகுது. இதே வந்து ஃபியூச்சருக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலும் ஃபியூச்சர்லயும் இது நல்லா வேலை செய்யும். ஒரு நிமிஷம். ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் லெவலுங்க அதே பர்பிள்ல தான் வந்து சப்போர்ட் எடுக்குது. இது எல்லா லெவலும் இது வந்து ஆட்டோ அப்டேஷன் அப்படிங்கிறதுனால இது பர்ஃபெக்டா வேலை செய்யுங்க. ஃபியூச்சர் இன்னுமே நல்லாவே ஃபுல் டார்கெட் கொடுத்துருக்கு. இண்டெக்ஸ் அந்த அளவுக்கு மேல போகல, பார்த்தா தெரியும். இதே வந்து பாருங்க, இதுக்கு முன்னாடி நாள் டேட்டா எல்லாமே இதுலயே தான் இருக்கும். நீங்க போய் வெரிஃபை பண்ணி பார்க்கணும். இந்த இடத்துல பிளாக் லைன்லயே அடிச்சடிச்சு கீழே விழுகுது. அங்கிருந்து ஃபர்தரா செல்லிங் தான். அதாவது வியாழக்கிழமையை பொறுத்த வரைக்கும் அங்கிருந்து திரும்பவும் லாஸ்ட் லெவலுக்கு கீழே வந்துட்டு திரும்பவும் இந்த லாஸ்ட் லெவலுக்கு மேல இருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து பின் பாயிண்ட்ல மார்க்கெட் வந்து சப்போர்ட், அதாவது இங்க இருந்து போன மார்க்கெட் கிட்டத்தட்ட 146ல இருந்து 255ங்க 100 பாயிண்ட் போயிருக்குங்க. போதும். இதுதான் வந்து ஃபியூச்சருக்கு. இது வந்து சைட்வேஸ் மார்க்கெட். சைட்வேஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அன்னைக்கு, கீழே அதாவது பிளாக் லைனுக்கு கீழே வருது, திரும்பவும் ஒரு கிரீன் லைன்ல இருந்து சப்போர்ட் எடுக்குது, ஆரஞ்சு லைன் போகுது, அலை மாதிரி போயிருக்கு. அவ்வளவுதான். சைட்வேஸ் மார்க்கெட்ல இவ்வளவுதான். ஸோ அதனால இது மட்டுமே உங்களுக்கு போதும். பிரைஸ் லெவல் தேவைன்னா மட்டும் ஆப்ஷன் டிசைடை தான் ஆன் பண்ணிக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு அதை மற்ற எதுவுமே தேவையே படாது என்ன கேட்டா. மற்ற நாட்களுடைய மார்க்கெட்டும் பாருங்க, ஓவர் கேப் டவுனா ஓப்பன் ஆன மார்க்கெட்டு அன்னைக்கு ஒன் சைடு மூவ், பிளாக் லைன்ல இருந்து சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் போனது ஒரு நல்ல ரேலி. அதாவது ஃபியூச்சர் நிப்டி ஃபியூச்சர்ல நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறேன். பிரைஸ் லெவல் எல்லாத்தையும் இது சரியா வேலையை அதுவே கொடுத்துடுங்க. வேற எந்த இண்டிகேட்டரும் உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நான் சொல்ல வரேன். சரிங்களா? ஏன்னா இதுவே உங்களுக்கு போதுமான. இதை வச்சு நீங்க மேனுவலா எடுத்தீங்கனாலே நல்லா ஏர்ன் பண்ணலாம். ஓகே, இது தேவைன்னா நீங்க பின் பண்ணுங்க. இங்க வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. இங்க நான் இதை பத்தி நான் சொல்லிடுறேன். எந்த ஒரு டெக்னிக்கலையும் நான் இதை யூஸ் பண்ணல. ஒன்லி மேத் வேல்யூ மட்டும்தான் உள்ள இருக்குங்க. சரிங்களா? ஓகே, மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.